அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். தமிழ் தேசிய குரலின் அரசியல் சதுரங்கத்தில் எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆனதுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் மருமகனான சபரீசனுக்கு முக்கிய பங்கு இருக்கின்ற தகவல் தற்போது கசிந்திருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தனது வேட்பாளர்களுக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். அதாவது உங்கள் தொகுதியில் வெற்றி பெற்றவர்கள்லாம் பணியூருக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதற்கு பின்னாடி இருக்கும் விஷயங்கள் என்ன அப்படின்றதையும், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளும் சில பேர் கூர்ன விஷயங்களை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து நினச்சிங்களேன். தேர்தல் முடிந்து ஒரு சில நாட்களில் எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆகும். அதே போல் இந்த எலெக்ஷன்லையும் எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா சலசலப்பையும் பரபரப்பையும் உண்டு பண்ணுச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த சலசலப்புக்கும் பரபரப்புக்கும் முக்கிய காரணம் என்னவென்றால் திமுக தான் அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் திரும்பவும் ஆட்சி அமைப்பார் அப்படின்ற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா மீடியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. இதற்கு பின்னாடி இருக்க விஷயத்தை நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம். இந்த திருட்டு திமுகன்னு சொல்லியே நமக்கு பார்த்தீங்கன்னா வாய் கூட வலிக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த திருட்டு திமுக இதுலேயும் பார்த்தீங்கன்னா பல தில்முறைகளை பண்ணிவிட்டது என்று சொல்லலாம். இதில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் மருமகனான சபரீசன் அவர்கள் முன்கூட்டியே எக்ஸிட் போலை பற்றி பரபரப்பாக, அதாவது திமுக தான் ஜெயிக்க போகிறது அப்படின்ற விஷயங்களை மீடியாவில் பகிர்ந்து விட்டார். எப்படி பகிர்வான்னு அவங்களும் தெரியுமே. பல பெட்டிகள் பரிமாறப்பட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் அதில் பேசலான்ட்டு இருக்கேன் டீப்பாக. இந்த எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதாவது எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா மக்கள் கருத்து கணிப்போ அல்லது பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்கள் சொல்லும் விஷயங்களோ இதை பற்றிலாம் நம்ம கூறாமல், ஒரு தலைவர் எந்த அளவுக்கு ஆட்சி செய்தார், அந்த தலைவர் பேசும் விஷயத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, மக்களின் நிலைப்பாடு என்ன, மக்களும் தலைவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். அதில் முழுக்க டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் கூறாமல் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன். அந்த விஷயங்களை நான் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களிடையே கேட்டுறேன்னு வச்சுங்களேன். ஒன்றுமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா எப்படி எடுப்பாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் சென்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 1 லட்சம் வரைக்கும் ஒரு தொகுதியிலும் கிடையாதுங்க. ஒட்டு மொத்தமே அவ்வளோ பேர் தான் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் போயின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு தொகுதியிலும் போய் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 500 பேர் அப்படி தான் எடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது மொத்தமாக இவங்க எப்படி கணக்கீடு செஞ்சாங்கன்னா, ஏன்னா 50,000 1 1.5 லட்சம் மக்களிடம் தான் இவங்க கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறன்ற மாதிரி இவங்க அதாவது கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க தெரியுமா எக்ஸிட் போல். இவங்க சொல்லும் விஷயங்கள் இவ்வளோதான் வச்சுங்களேன். இப்போ அவ்வளோ பேர் தான் இருக்காங்களா? இதில் இன்னொரு முக்கியமான கேள்வியை நான் கேட்டுறேன். அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை, நீங்கள் மனசாட்சி கையை தொட்டு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மைக்கை நீட்டி யாருக்கு வாக்களிச்சிங்க அப்படின்னும், இல்லை பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் யாருக்கு வாக்களிச்சிங்க சொல்லுங்கன்னு யாராவது ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்களான்னு சொல்லுங்களேன். யார்கிட்டையும் கேட்கலங்க. நானும் பார்த்துட்டேன். நான் கிட்டத்தட்ட இது 5வது முறை நினைக்கிறேன். 5வது முறை 4வது முறை வாக்களிக்கிறேன். அப்படி இருக்கும்போது இது வரைக்குமே என்கிட்ட யாருமே கேட்கலன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இவங்க போய் ஒவ்வொரு வாக்குச்சு அப்படின்னு எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. இது இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்குறவன் கேனப்பையில் இருந்தால் கேப்பையில் நெய்வடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதையாக இருக்கிறது. இதற்கு இபிஎஸ் அவர்கள் திமுகவிற்கு சம்மட்டியடி கொடுக்கும் வகையில் கருத்தை தெரிவிச்சிருக்காருங்க. அதாவது திமுக திசை திருப்பு வேலையை தொடர்ந்து செஞ்சு கொண்டு வருகிறது. அதாவது ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் திசை திருப்பி எல்லா விஷயம் பண்ணீங்க. இப்போ எலெக்ஷன்லேயும் நீங்கள் எக்ஸிட் போல்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு நீங்கள் திசை திருப்பினீங்கன்னா மக்கள் நம்பிடுவாங்களா? திமுக பித்தலாட்டத்தனம் 4ஆம் தேதி வெளிச்சத்துக்கு வந்துடும், அவர்கள் வண்டவளம் தண்டவளத்தில் ஏறிவிடும் அப்படின்னு சொல்லி பள்ளிச்சின்னு ஒரே போட்டாருங்க. இதுக்கு மேலெல்லாம் இவங்களுக்கு சம்மட்டி அடி கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது சம்மட்டி அடி கொடுத்தாரோ அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டு தான் கொண்டு இருக்கிறார். இது கருத்து கணிப்பில் நாம் நிறைய விஷயங்கள் இபிஎஸ் ஐயா அவர்களை பற்றியும் யார் மக்களிடையே நம்பிக்கை பெற்றிருக்கார் அப்படின்றதையும் கூறியிருந்தோம். இதில் அடுத்ததாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அவர்கள் வேட்பாளர்கள் அனைவரையும் பணியூருக்கு அழைத்து 20 பேரிடம் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதில் நிறைய விஷயங்களை கலந்துக்கிட்டான்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய பேர் வேட்பாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நீங்கள் எல்லா தொகுதிக்கும் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் தொகுதிக்கெல்லாம் வரல, மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது உங்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக நாம் எந்த மாதிரி முறையில், அதாவது இந்த எலெக்ஷன் எந்த முறையில் இருந்தாலும் நாம் கண்டிப்பாக மக்களை சந்திப்பேன், இதை நீங்கள் போய் மக்கள்கிட்ட கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் வேட்பாளர்களிடம் ஒரு அன்பு கட்டளை விட்டிருக்கிறார். அதாவது நீங்கள் எந்த தொகுதியில் வெற்றி பெற்றாலுமே எங்கேயும் சென்று விடக்கூடாது, நேராக பணியூர் வர வேண்டும் சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னா, இங்கு தொங்கு சட்டசபை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவர்கள் யாராவது
கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா, விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா அங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, இவர் வந்து முன்கூட்டியே சில விஷயங்களை கூறுகிறார். அதாவது நீங்க எங்கேயும் போகக்கூடாது. இங்க வந்து அதாவது தனியாக ஒரு நம்பரும் கொடுத்து, அதுக்கும் வந்து தொலைபேசியில நீங்க வந்து தகவல் தெரிவிக்கவும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நேரடியாக பணியோருக்கு வர சொல்லியிருக்காரு. அங்க வந்து பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. இதுல விஜய் அவர்கள் வந்து முக்கியமாக அதாவது கருத்து கணிப்பு, இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை பார்த்துவிட்டு சில முடிவுகள் எடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அதற்கு பின்னாடியும் ஒரு விஷயம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கிறது. அதாவது உளவுத்துறை சொன்ன ரிப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது மேக்சிமம் உண்மையா இருக்குங்க. அதை தான் வந்து ஓப்பனிங்ல, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு ஓரிரு நாட்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஊடகங்கள்லாம் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது திமுக சோலி முடிஞ்சு போச்சு, அதாவது எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்தீங்கன்னா விஜய் ஓட்டு போட்டீங்க. முக்கியமா வந்து இந்த அண்டா செந்தில்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த ஐடி நிறுவனத்தில் இருக்கவங்க எல்லாம் போய் விசிலுக்கு, அதாவது டிவிக்கே ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லயே நமக்கு தெரிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் அரசல் புரசலா ஒவ்வொருத்தரும் பேசின விஷயங்கள் நமக்கு தெரியும். திமுக வந்து இந்த எலெக்ஷன்ல காலி அப்படின்றது இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல்லையும் பரப்புரை செஞ்சாங்க. அதற்கப்புறம் டிவிக்கே பெரும்பான்மையான இடங்களை பிடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால அவர் வேட்பாளர்கள்ட்ட இந்த விஷயங்களை பகிர்ந்துகிட்டார் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியே இருக்குது. அதற்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து தனது வேட்பாளர்கள்ட்ட மக்களிடமும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். அது என்னவென்றால், தேர்தல் என்னவாக இருந்தாலும் மக்களை நான் சந்திப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறார். அதாவது மக்களை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்றதை தொடர்ந்து நான் செய்வேன் அப்படின்ற விஷயங்கள் இதிலிருந்து தெரிகிறது. அதற்கு விஜய் அவர்கள் வந்து எடுத்த முடிவுகள் வந்து அரசியல் பயணங்கள்ல அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து எல்லாரும் உற்று நோக்கிற மாதிரி இருக்குன்றத இந்த நேரத்தில் நானும் சொல்லிக்க விரும்புகிறேன். இதில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களிடம் பத்திரிகையாளர் வந்து ஏன் நீங்கள் வாக்களிக்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அதற்கு அவர் சொன்ன பதில் தாங்க பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தொகுதியில ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு பூத்து சாவடிக்கும் போனாராம். அங்க போகும் பொழுது ஏடிஎம்கே சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள இருந்தாங்க. அதாவது ஏஜென்ட்கள் இல்லாதவர்களாக உள்ள இருந்தாங்க. அங்க எந்த அசம்விதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக நாங்கள் கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு பூத்துக்கும் சென்றேன். அப்பொழுது சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நாங்க பார்த்தோம். அதாவது ஏடிஎம்கே பத்தி சொல்றாரு. இவங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது, நீங்க என்ன பண்ணீங்கன்னா மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவரு போய் தான் ஒரு ஒரு பூத்துலையும் வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு வரான். இங்க மக்கள் பிரச்சனை ஏகப்பட்டு இருந்தது. அப்பெல்லாம் போய் மனு கொடுத்தாலும் வாங்குறது இல்லை, கார்ல இருந்து டாட்டா காட்டு போயிடுறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பூத்தும் போறாங்களாம். நான் காசு கொடுத்தேன்ல, அதெல்லாம் கரெக்டா போய் சேர்ந்துச்சா இல்லையா, அப்பதான் கரெக்டா பாத்தீங்களா இல்லையாடா. அதாவது கிட்டத்தட்ட இவர் இல்லாம 18ல இருந்து 19 பேரை வந்து பாத்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர் நிப்பாட்டியிருந்தாரு. அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு போனேன்னு சொன்னா நம்ம நம்பலாம். அதை எப்படி சொல்லுவாங்க, நமக்கு தான் வெளிப்படையா தெரியுமே. அப்படி இருக்கும் பொழுது வாக்கு செலுத்துவது என் விருப்பம், நான் வந்து வாக்கு செலுத்துவது செலுத்தாமல் இருந்தது பார்த்தீங்கன்னா தவறு தான், ஆனால் நான் வாக்கு செலுத்தியிருக்க வேண்டும், இதுவும் என் கடமை தானே, என் உரிமை தானே அப்படின்னு சொல்றாரு. எது உங்க உரிமை? 18 சுயேட்சை வேட்பாளரை வந்து நியமித்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பூத்துகளில் வந்து உங்களுக்கு தகுந்த ஆட்களை உள்ள வச்சுக்கொண்டு ஏடிஎம்கே நீங்கள் பழி போடுறது உங்கள் உரிமை, உங்கள் கடமை இல்லையா? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மக்களை நீங்க பார்த்துக்குங்க எந்த மாதிரி லொட்டக்காரன்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு நாள் வந்து இவங்கெல்லாம் பேசுறதை நம்ம பார்த்ததே இல்லை. அந்த மனுக்கள்லாம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, மக்கள்லாம் ஏதாவது ஒரு கூட்டம் மாட்டாங்களா, மனுக்களை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஐயா ஏதாவது பண்ணிடுறாரு அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் அதுல இருந்து குப்பை தொட்டிக்கு போதா இல்லை எங்கே போகுதுன்னே தெரியல. அதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னு கூட தெரியலன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி மக்கள் அல்லோலப்பட வச்சுட்டு இப்போ வந்து ஓட்டு போட போகாததுக்கு எந்த மாதிரி காரணம் சொல்றாருன்ட்டு நீங்களே பாருங்க மக்களே. அதுக்கப்புறம் நம்ம வைரமுத்து இருக்காரு பாருங்க, நம்ம முத்தமிழ் அறிஞர், முத்தமிழ் கவிஞர், என்ன சொல்றது, நிறைய சொல்லலாம். தமிழ் புலவர், வள்ளல், அப்படி என்ன சொல்லிட்டே போலாம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வைரமுத்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை புலமை வாய்ந்தவர். நிறைய படங்கள் சினிமா எழுதியிருக்காரு, நிறைய புக்கில் எழுதியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இது என்னடா சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நீ கேட்கறது நமக்கு புரியுது. இப்போ ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த எக்ஸிட் போல்ல பார்த்துட்டு, அதாவது திமுக வந்து ஆட்சியை அடுத்து அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன, இதற்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, ஆட்சியை அமைக்கும்னு ஏன் சொல்றீங்க, ஆட்சி அமைக்க போகிறதுனே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நானும் வந்து திங்கட்கிழமை மாலையில் பார்த்தீங்கன்னா சால்வை அணிவித்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சாதனைகளையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பா நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சாதனை, என்ன வளர்ச்சி, என்ன பண்ணார் அப்படின்றத நமக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா இவர் கலைஞரை பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பிடிக்கும், அடுத்து உதயநிதி ஸ்டாலினை பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ப நீதியையும் பிடிக்கும் அப்படின்னா பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சதுக்காக பேசுறது வேற. ஆனால் இவங்க தனிப்பட்ட முறையில் பிடிக்கிறதுக்கும், இவங்க ஒரு தலைவராக இருந்து மக்களின் தலைவரை வந்து பிடிக்கிறதுக்கும் நீங்க சொல்ற கருத்துக்கும் என்னத்த சொல்றது வைரமுத்து அவர்களை. பார்த்தீங்கன்னா பல சாதனைகளை படைச்சிட்டாராம்.
இவர் பல சாதனைகளை படைச்சிட்டாராம். இவர் சாதனைகளும் உழைப்பும் பார்த்தீங்கன்னா இவரின் நிலையை உயர்த்தும். 4ஆம் தேதி திரும்பவும் பார்த்தீங்கன்னா முதல்வர் நாற்காலியில் அமர போறாருன்னு சொல்றாங்க. மக்களை இதையும் கொஞ்சம் அப்படியே சைக்கிளில் பார்த்துட்டு போங்கன்றதுக்காக தான் இதையும் பதிவிடுறோன்னு வச்சுங்களேன். இதில் அடுத்ததாக குழந்தைகள் உரிமையில் பாதுகாப்பு மையம் ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த அமைப்பு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது திங்கட்கிழமை 4ஆம் தேதி, அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிப்பு வெளியாகும் அன்று காலையிலிருந்தே மாலை வரை குழந்தைகளை நீங்கள் தயவு செய்து அருகாமையிலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிவுகள் ஒரு விதமாக, அதாவது ஒரு சாராருக்காக போகும் பொழுது இங்க ஒரு கட்சி தலைவர்கள் நேசிக்கும் குழந்தைகள் தவறான எதுவும் முடிவு எடுத்துட போகிறார்கள். அதனால் நீங்கள் அருகிலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா, நம்ம தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும். இதுல இப்போ பிளான் பண்ணி சில வீடியோக்கள் பரவப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதை விஜய் அவர்களை சொல்லி நம்ம முழுசா சொல்றதில்ல. ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய விஷயமா நீங்க எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இது குழந்தைகள் அவர் தலைவரை நேசிக்கிற விஷயங்களை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க அப்படின்றதையும், அவர்கள் சொல்லும் விஷயங்கள் வாசகங்கள் எல்லாமே சில விஷயங்கள் உண்மை, சில விஷயங்கள் அதாவது மீடியாக்கள்ல பரப்பப்பட்ட விஷயங்கள், அதாவது தயார் செய்யப்பட்ட விஷயங்களா கூட இருந்தது. இருந்தாலுமே இந்த குழந்தைகள் பாதுகாப்பு நலன் கருதி சொல்ற விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும். இதையும் இந்த நேரத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி படுதோல்வி அடைவார்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல்ல தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் வெளியே வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி வாக்குச்சாவடியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வாக்குப்பெட்டிகளை ஓப்பன் செய்து அங்கே பல தில்லுமுழு வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் மம்தா பானர்ஜியும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் ஆளும் பிஜேபி தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு பல அடாவடித்தனங்களை பண்ணி கொண்டு வருகிறார்கள். இது மக்கள் ஆட்சிக்கு விரோதமானது அப்படின்ற எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஎம்கே இந்த அட்டகாசம் பண்ணுது, அங்கே பிஜேபி பண்ணுது. எல்லா இடங்கள்லையும் அவங்கவுங்களுக்கு அதிகாரம், அதாவது அதிகாரம் ஒரு பக்கங்க. நான் இந்த மாதிரி தான்டா வெற்றி பெறுவேன், இந்த மாதிரி விஷயங்கள் போய் தான் நான் பண்ணுவேன், தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நான் ஈடுபட்டு கொண்டு தான் இருப்போம், இந்த மாதிரி எப்படியாவது நாங்கள் வெற்றி பெறணும், ஏதாவது பண்ணி வெற்றி பெறணும், எல்லாத்தையும் ஏமாற்றணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லா இடங்களும் இருக்கிறது. ஆனால் எல்லா கட்சியிலும் இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டான்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரு சில கட்சியில தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு அவங்களை ஆட்சி அமைக்கும் போது பல விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் தேர்தல் சமயங்களில் பணம் பட்டுப்பாடு பண்ணும் விஷயங்களும் நடக்கும். ஆனால் வாக்கு பெட்டிகளை ஓப்பன் செய்து அங்கே தில்லுமுள்ளு செய்யும் வேலைகளை இந்த மாதிரி ஒரு சில தில்லுமுள்ளு கட்சிகளும், அதாவது நம்ம சொல்லணும் பார்த்தீங்களா, திருட்டு திராவிடம், அந்த மாதிரி திருட்டு தனமான சில கட்சிகள் தான் செய்யும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் சொல்லி விரும்புகிறேன். இதுல வீடியோவின் இறுதி பகுதியில் ஒரு விஷயத்தை நான் கூற விரும்புகிறேன். திரும்ப சொல்றேன், எக்ஸிட் போலை முழுமையாக நீங்க நம்ப வேண்டாம். இதுலயும் பார்த்தீங்கன்னா பல பேர், அதாவது மக்கள் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு இதுலயும் அச்சப்பட்டு கொண்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டு வருகிறார்கள். தயவு செய்து நம்ம திரும்பவும் சொல்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு இடத்துலையும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே 40,000-50,000 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவர்கள் போய் யாருக்கு வாக்களித்தீங்கன்னு கேட்டுட்டு தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சுயநலமாக பார்த்தீங்கன்னா அவர்கள் கருத்து கணிப்பை தெரிவிப்பது போல அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்களே தவிர ஏன்னா ஒட்டுமொத்த மக்களிடம் அவர்கள் கருத்து கணிப்பை கேட்டு வெளியிடவில்லை. எக்ஸிட் போலை முழுக்க நம்பாதீங்க அப்படின்னு தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். 4ஆம் தேதி வரும் விஷயங்கள்ல தான் மக்களின் அவர்கள் உரிமைகளை எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சிருக்கார்கள் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்னு தெரியும். நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயங்களை கூறியிருக்கிறோம். அதை முழுசாக நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டீட்டெயிலான ஒரு விஷயத்த சொன்னேன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழ்நாட்டு உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இந்த திருட்டு திராவிடத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக அலசி மக்களிடம் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி.